கைஸ் இன்னைக்கு டே 11 நான் எங்க கிளம்பிட்டேன்னா செரியாமலைங்கிற ஒரு ஊர்ல 3 கோயில் ஒட்டுக்கா கும்பாபிஷேகங்க. இந்த ஊரு எங்க ஊருக்கு பக்கத்துல தான் இருக்கு. சரி நாமளும் கோயிலுக்கு போலாம்னு சொல்லிட்டு நானும் கிளம்பி போயிட்டேங்க. நான் போற வழி எல்லாமே அப்படியே பாக்குறதுக்கு கிரீனா சூப்பரா இருந்துச்சு. நம்ம நெல்வாயில் எல்லாமே அதெல்லாமே சுத்தி பார்த்துட்டு அப்படியே அதுக்கப்புறம் நாங்களும் வண்டி எடுத்துட்டு கிளம்புறதுக்கு ஆரம்பிட்டேங்க. நாங்களும் கிளம்பி வந்ததுல செரியாமலையத்துக்கு பக்கமா வந்துட்டோம். பக்கமா வந்தோடனே இந்த சைடு லெஃப்ட் சைடுல நிறைய வாய்க்கால் எல்லாமே மேல ஹைட்டா கட்டி வச்சிருந்தாங்க. அந்த காலத்துல யூஸ் பண்ண வாய்க்காலுங்க. பாக்குறதுக்கு இந்த வாய்க்கால் எல்லாம் சூப்பரா இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் நின்று அங்கெல்லாம் போட்டோ எடுத்து முடிச்சுட்டு அப்புறம் நாங்களும் செரியாமலையும் போறதுக்கு இன்னொரு 1 கிலோமீட்டருக்குன்னு சொல்லிட்டு போர்டு வச்சிருந்தாங்க. நீங்க செரியாமலைங்கிற இந்த ஊருக்கு வந்திருக்கீங்களன்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த ஊருக்கு நம்ம போற வழி எல்லாமே கரும்பு காடு, அது மட்டும் இல்லாம நெல் வயல்னு சொல்லிட்டு நம்ம போற இடமே நம்ம சூப்பரா இயற்கையான ஒரு ஏரியாக்குள்ள போறதுக்கு மாதிரியே இந்த ஊர் வந்து இருக்குங்க. இந்த ஊரை ஒட்டியே நமக்கு பக்கத்துலயே ஆறு எல்லாமே ஓடிட்டு இருக்கு. பாக்குறதுக்கு சூப்பரா இருக்கும். குளிக்கிறதுக்கு எல்லாமே போறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஏரியாங்க. அதுக்கப்புறம் நாங்களும் ஃபர்ஸ்டா செங்கப்படையம்மன் கோயிலுக்கு வந்து போயிட்டோம். கோயிலுக்கு வந்து போயிட்டு நாங்களும் சாமி எல்லாமே இங்க கும்பிட்டு முடிச்சுட்டு பெரிய ஒரு ஆலமரம் இருந்துச்சு. என்னடா இவ்வளவு ஹைட்டா இருக்கேன்னு சொல்லிட்டு நானும் பார்த்து ஷாக்காயிட்டு அதுக்கப்புறம் எங்க மாமாவும் அடுத்த கோயிலுக்கு போய் சாமி விட போலான்னு சொல்லிட்டு அங்க வந்து கூட்டு போயிட்டாரு. அந்த கோயிலுக்கு பக்கத்துல தான் நான் சொன்ன அந்த ஆறு வந்து ஓடிக்கிட்டு இருந்தது. சூப்பராவே இருந்துச்சு. ஆறு எல்லாமே நாங்களும் சுத்தி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்களும் சரி போயிட்டு மாகாளியம்மன் சாமியை வந்து கும்பிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம வேற கோயிலுக்கு போலான்னு சொல்லிட்டு நாங்களும் மாகாளியம்மன் கோயில் வந்து அப்படியே போயிட்டு சாமி எல்லாமே கும்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மாரியம்மன் கோயிலுக்கு வந்து கிளம்பிட்டேங்க. மாரியம்மன் கோயிலுக்கு கிளம்பிட்டு அங்கேயும் போயிட்டு சாமி எல்லாமே கும்பிட்டு முடிச்சுட்டு அடுத்து எங்க மாமாவும் நன்கொடை வச்சுட்டு போலான்னு சொல்லிட்டு சொன்னாப்ல. அப்புறம் நாங்களும் போயிட்டு நன்கொடை எல்லாமே வச்சுட்டு அடுத்து நாங்களும் நன்கொடை எல்லாமே வச்சு முடிச்சுட்டு சரி சாப்பிட போலான்னு சொல்லிட்டு நானும் எங்க மாமா எங்க அத்தைன்னு சொல்லிட்டு எல்லாருமே நாங்க சாப்பிடறதுக்கு வந்து கிளம்பிட்டேங்க. சாப்பிடறதுக்கு போற இடத்துல கொஞ்சம் கூட்டமாவே இருந்துச்சு. சரி கூட்டமா இருந்தாலும் பரவாயில்ல நமக்கு வீட்டுக்கு போய் கொஞ்சம் ஒர்க் இருக்கு நாம சாப்பிட்டு கிளம்பலாம்னு சொல்லிட்டு நாங்களும் சாப்பிடறதுக்கு வந்து போயிட்டேங்க. சாப்பிடுற இடத்துல எவ்வளவு கூட்டமா இருந்தாலும் ஆனா சூப்பரா பரிமாறதெல்லாம் சூப்பரா பரிமாறினாங்க. அதுக்கப்புறம் நாங்களும் சாப்பாடு எல்லாமே வாங்கிட்டு அப்படியே வெளியே வந்து அதுக்கப்புறம் நாங்களும் சாப்பாடு எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்களும் அங்கிருந்து கிளம்பலாம்னு சொல்லிட்டு ஃபைனலா நாங்களும் கோயிலுக்கு போயிட்டு மறுபடியும் அங்கிருந்து கிளம்பிட்டேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிருங்க. இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் வேணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கங்க. கொஞ்சம் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்களே. சரி அடுத்த வீடியோல பார்க்கலாம். டாடா பாய்.